வணக்கம்மா. இப்போ இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி அப்படின்னா, நம்மளுக்கு சிபிஇ சிஓஏ மார்க் எக்ஸாம் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணி விட்ருக்காங்க. காலையிலேருந்து எல்லாமே வந்து ரொம்ப லோட் ஆகிட்டு தான் இருக்குது. யாருக்குமே ப்ராப்பராக உள்ளே போகல. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருக்குமே உள்ளே போகுது. அந்த மார்க் டெஸ்ட்டை பொறுத்தவரையில் ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து உங்களுக்கு வந்து தியரி எக்ஸாம் நடக்கும். ஓகேவா? தியரி எக்ஸாம் வந்து நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். அந்த தியரி எக்ஸாம் முன்னாடியே வந்து நீங்கள் ட்ரையலுக்கு அடித்து பார்க்குற டைப் எக்ஸாமும் அடித்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் உடனே கண்டினியூஸாக கண்டினியூ பண்ணனாலும் அடுத்த எக்ஸாம் கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்படியே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருது. செகண்ட் பேப்பர் வந்து என்ன வருது? டைப்பிங் தமிழ் வருது. தேர்ட் பேப்பர் டைப்பிங் செகண்ட் பேப்பர் டைப்பிங் இங்கிலீஷ், தேர்ட் பேப்பர் டைப்பிங் தமிழ். தமிழ் வந்து கீழடி வந்து யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து இது பண்ணணும். அதனால் கீழடி யூஸ் பண்ணாதவங்க கீழடி வந்து யூஸ் பண்ணி தமிழ் ஓல்ட் டைப்ரைட்டரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அழகிலேருந்து யூஸ் பண்ணாலும் கீழடியிலேருந்து யூஸ் பண்ணாலும் சேம் லேஅவுட் தான். லெட்டர்ஸ் எதுவுமே மாறலை. அதனால் பிரச்சனை கிடையாது. கீழடியிலேருந்து டவுன்லோடு பண்ணுறதும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அது எப்படிங்கிறத நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ போடுறேன். நாலாவது வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் வீடியோ பொறுத்தவரை இப்போ நீங்கள் எக்ஸாம் சென்டரை வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்களா, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வராது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நாங்கள் ரிமோட் மோடில் வந்து பதிஞ்ச பிள்ளைகளுக்கு வந்து நாங்கள் போய் பார்த்தோம். அந்த ரிமோட் மோடில் உள்ள பதிஞ்ச பிள்ளைகளுக்கு வந்து என்ன அப்படின்னா, உள்ளே போகாமல் இருந்துச்சு காலையிலேருந்து. இப்போ தான் வந்து கம்ப்யூட்டர் சென்டர் எல்லாம் போய் அலைஞ்சு தெரிஞ்சு எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். ஓப்பன் பண்ணி பார்த்ததில் என்னென்னா அழகாக ஓப்பன் ஆகுது. அந்த இதை வந்து நம்மளுக்கு தனியாக அந்த சாஃப்ட்வேர் மட்டுமே தனியாக நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். தனியாக ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு அந்த ஸ்க்ரீன் வந்து க்ளோஸ் ஆக வாய்ப்பே கிடையாது. வெளியவும் போக முடியாது மினிமைஸ் பண்ணி. அப்போ அந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும்போதே கீழே உங்களுக்கு அழகாக வந்து என்ன வந்துடுது, எம்எஸ் வேர்டு, எம்எஸ் எக்ஸல், எம்எஸ் பவர் பாயிண்ட்டு, நோட்பேட் அந்த இது ஓப்பன் ஆகுது. ஓகேவா? எல்லாமே உங்களுக்கு இருக்குது. அதனால் வந்து நீங்கள் அதில் ப்ராக்டிக்கல் பண்ணி சேவ் பண்ணி தான் உங்களுக்கு ஆஃபீஸில் ஏற்றுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் எல்லோரும் பண்ணுற சென்டரில் போய் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு அந்த ஆப்ஷன் காட்ட மாட்டுக்கு. ஆனால் உங்களுக்கு பாலிடெக்னிக் அங்கே போய் நீங்கள் எழுதும் பொழுது உங்களுக்கு அந்த ஆப்ஷன் காட்டும். சரி, அது நிறைய பேர் வந்து கேட்ட டவுட்டு. ஆஃபீஸில் தான் பண்ணி போடணுமா? ப்ராக்டிக்கல் இருக்குது உங்களுக்கு. அதில் உங்களுக்கு இப்போ காட்ட மாட்டுக்கு. ஒரு வேளை சாயங்காலத்துக்கு மேலே காட்டுமான்னு தெரியாது நம்மளுக்கு. அதை வந்து கணக்கு எடுக்காதீங்க. எப்பவும் போல் எல்லா ப்ராக்டிக்கலும் பண்ணுங்கள். ஆஃபீஸில் கடைசியில் அதை சேவ் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் எப்படிங்கிற வீடியோவும் நான் வந்து ஈவினிங் வந்து நான் உங்களுக்கு போடுறேன். ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ போடுறேன். நிறைய பேர் கால் பண்ணியிருக்கீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஆன்சர் பண்ண முடியல. லேட்டராக நான் வீடியோ போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு நைட்டு டவுட் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கேளுங்க. தேங்க்யூ.